வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. 1/2/2026 தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசத்தோட சிறப்பு என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இந்த தைப்பூசமானது தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்து அன்னைக்கு கொண்டாடப்படும் ஒரு நாள் தான் தைப்பூச திருநாள். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரிக்கும் போது சூரியனுக்கு நேர் 7 சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம்தான் தைப்பூச திருநாள் அப்படின்றத நம்ம விழாவாக கொண்டாடுறோம். இது எதனால் இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான நாள். ஒரு அரசியல்வாதி மகன் பிறந்த நாளுக்கு எப்படி போஸ்ட் அடிப்பாங்க, எப்படி விழா கொண்டாடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் சிவபெருமானின் மைந்தன் முருகப்பெருமான் பிறந்த நாள் தான் அந்த பூச நட்சத்திர நாள். முருகப்பெருமான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலேருந்து அவதரித்த நாள் தான் இந்த பூச நட்சத்திர நாள். பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல், அதே பூச நட்சத்திர நாளில் தான் பார்வதி பரமசிவன் இவங்க 2 பேர்ட்டந்தும் அந்த ஞான சக்தி வேலை வாங்கிய நாள். அதான் அந்த சக்தி வேல் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் விளையாட்டு பருவம் சின்ன குழந்தையாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் தலைமையில் ஒரு போர் நடக்கணும். அந்த போர் நடக்கும்போது அவர் வெற்றி வகை சூடணும். இதை பார்வதி பரமேஸ்வரனோட குழந்தை இல்லையா முருகப்பெருமான், அதனால் அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பார்வதியும் பரமேஸ்வரனும் நம்ம பிள்ளை போரில் வெற்றியோடு திரும்பி வரணும் அப்படின்ட்டு அவங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ஞான சக்தி வேல் கொடுக்குறாங்க. அது எதனால் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்திய சூரபத்மனை அழிக்க சிவபெருமான்கிட்டேருந்து அம்பாள், நம்ம பையன் போருக்கு போகிறான், அவன் வெற்றி பெற்று வரணும் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் தான் அந்த வெற்றி வேலை கொடுக்குறாரு. இந்த வெற்றி வேலை கொடு உன் பையன்ட்ட அப்படின்ட்டு அந்த வெற்றி வேலை அம்பாள் வாங்கி சக்திக்கு கொடுக்குறாரு. அதாவது முருகப்பெருமான்கிட்ட கொடுக்குறாரு. அது சக்தி வேலாக மாற்றி முருகப்பெருமான்கிட்ட போரில் வெற்றி அடைஞ்சு வாப்பான்ட்டு கொடுக்குறாரு. பையன் அப்புறம்னா தோத்துட்டு வந்தால் எந்த தாய்க்கு தான் பிடிக்கும், அதனால் வெற்றியோட வா அப்படின்ட்டு வெற்றி வேலை வழங்குறாரு. அது மாதிரி அவர் அந்த வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூச திருநாள். இது ஒரு சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வள்ளி தெய்வானை திருமணம் நடந்த நாள்னு பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் தான், பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தான். அதே போல் வள்ளலார் ஜோதியோட ஜோதியாய் கலந்த நாள் தான் தைப்பூச திருநாள். அவரும் பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தான் ஜோதி வடிவாய் ஐக்கியமானார். அதே போல் சிவபெருமான் பார்வதி சமேதராக, அதாவது பார்வதி பரமேஸ்வரராக சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி மக்களுக்கு ஆனந்த நடன தரிசனம் கொடுத்தனாலும் இந்த தைப்பூச திருநாளில் தான். தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது பழனியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பழனியில் தான் அவருக்கு அந்த வேல் வழங்கப்பட்டது. அந்த வேல் எங்கேருந்து கொண்டு செல்லப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, சிங்கார வேலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சிக்கலில் உள்ள அந்த கோயிலேருந்து தான் அந்த வேல் எடுத்துக்கொண்டு பழனியில் வழங்கப்பட்டதாக புராணங்கள் கூறப்படுது. அதை விட மிக சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம், அதை பயணம் பண்ணிகிட்ருப்பார். அதே நேரத்தில் அவருக்கு நேர் 7 கடகத்தில் சந்திர பகவான் சுபச்சந்திரனா, அதை வளர்பிறை பௌர்ணமி சந்திரனா பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். அப்போது சனியோட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பார். சந்திர பகவான் சுபச்சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா இருப்பார் சூரியனுக்கு நேர் 7. இந்த நாளை தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் எங்கே பார்த்தாலும் நடைபெறும். இதில் என்ன மிக சிறப்பான செய்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 7 உட்காந்தவங்களுக்கு, லக்கணத்துக்கு 7 சனி பகவான் உட்காந்தா திருமண தடை ஏற்படும். அவங்க எல்லாருமே தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் காவடியோ, பன்னீர் காவடியோ, புஷ்ப காவடியோ எடுத்துகிட்டு போய் நடைபயணமாக போய் அவருக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி அபிஷேகம் ஆராதனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை உடையும், உடனே திருமணம் நடைபெறும். 2வது, முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நீங்கள் போற்றி புகழ்கிறீங்களோ அன்னைய தினத்தில் உங்களுக்கு உடனடியாக அதுக்கான நற்பலன்கள் நடக்கும். 3வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள், எதிரினால் தொல்லை, கடன், வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு
உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கான பிரச்சனைகள்லாம் பறந்து போயிடும். 3வது விஷயம், குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிட்டும். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட கண்டிப்பாக சரணாகதி அடையணும். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். அதனால் நல்ல மனசில் வச்சுங்க, இந்த நாளை விட்டுறாதீங்க. பார்வதி பரமசிவனை வழிபாடு பண்ணுங்கள். வள்ளி தேவசேனா குடும்ப சகிதமாக அவங்க இருக்கிறத வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி வாரி வழங்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.